ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு வாங்க ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியை 2 கிலோ தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 கிலோங்கிறதுனால பெரிய பாத்திரமா வச்சாச்சு. பின்னாடி இடம் இருக்குங்க, அங்கே வச்சுக்கிட்டாச்சு. பாத்திரத்தில் 2 கிலோவுக்கான எண்ணெய், 2 கிலோ ரைஸு, 2 கிலோ சிக்கனு, நெய்யும் எண்ணெயும் சேர்த்தாச்சு. இதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்ல வெங்காயம் பொன்னிறமாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க. ரொம்பவும் வதக்க வேண்டாம். இப்போ வதக்கியாச்சு. இதில் அரைச்சி வச்ச வரமிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிட்டு இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த சின்ன ஸ்பூனில் போட்டாவே போதுங்க. 2 கிலோவுக்கு 8 ஸ்பூன் போடணும். இப்போ 8 ஸ்பூன் போட்டாச்சு. நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துறதுனால நம்ம எந்த ஸ்பைசஸும் சேர்த்தவே வேண்டியதில்லை. நம்ம எதையும் பொரிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க. இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் 1.5 லிட்டர் தண்ணி தாங்க சேர்த்துறேன். ஏன்னா நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ அது கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம 3 நிமிஷம் கொதிக்க விட்டு வடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேவையான தண்ணி வச்சுருக்கு. அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதித்ததும் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சாவே போதுங்க. இதை வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க ஆம்பூர் ஸ்டைலில். இது இப்படி தான் செய்வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம ரைஸை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நம்ம தண்ணியும் ரைஸும் சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பத்தலை, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தம் வச்சிடலாம். தம் வைக்கிறதுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடுப்பில் இருந்து நம்ம இறக்கிட்டு நம்ம இரும்பு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டுட்டு நம்ம அரிசி வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி சூடாக இருக்கும். அதை நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ இலைய ஒன்று மேலே போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தம் வச்சுக்கலாம். இது ஒரு 20-25 நிமிஷம் தம் ஆகட்டும். எதுக்காக நம்ம இலைய போடுறோம் அப்படின்னா பாருங்கள், தண்ணி மேலே நிற்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தண்ணி நமக்கு சாதத்தை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தாங்க. சூப்பராக நமக்கு ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் உதிரி உதிராக இருக்குது. ஒரு லெக் பீஸையும் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸ்மெல்லும் நல்ல கமகமன்னு இருக்குது. தயிர் பச்சடியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிக்கன்லாம் நல்லா அருமையாக வெந்திருக்கு. இன்றைக்கி பிரியாணியோடு சாப்பிட சிக்கன் கட்லெட்டும் செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் கட்லெட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு இங்கே வெளியில் அவ்வளோக்கா கடையில் கூடயும் கிடைக்காது. அதனால் வீட்டில் அடிக்கடி பண்ணுவோம். பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி கொஞ்சம் எடுத்தாச்சு, சிக்கனையும் பிச்சிட்டாச்சு, கூடவே ராய்த்தா வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.